அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். நீங்களும் இந்த திருப்பணிக்காக பிரார்த்தனை செய்து வாருங்கள். அருமையானவர்களே, நெகேமியா என்கிற பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நாம் தொடர் செய்தியாக கற்று வருகிறோம். நெகேமியா என்பவர் ஒரு தேவ மனிதர், ஒரு ஜெப வீரன், ஒரு ஆவிக்குரிய தலைவர், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். இந்த நெகேமியா புஸ்தகத்தின் மூலமாய் இன்றைய விசுவாசிகளாகிய எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஏராளமான ஆலோசனைகளை அதிலே மறைத்து அதை கண்டுகொள்ள ஆண்டவரின் நாட்களில் கிருபை தருகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஆராதனையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆராதனை மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இன்றைக்கு உலகமெங்கும் ஆராதனையானது மகிமைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் ஆராதனையிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆராதனையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறவர் யாரென்றால் நானும் நீங்களும் அல்ல, தேவனே நம்முடைய ஆராதனை குறித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அலங்கத்தை கட்ட நெகேமியாவின் தலைமையின் கீழாக அவர்கள் செயல்பட்டார்கள். 52 நாட்களிலே 44 அங்கே குரூப் மக்கள், அதாவது 44 வகையான மக்கள் அங்கு இணைந்து குழுக்களாக இணைந்து அந்த பணியை செய்து முடித்தார்கள். செய்து முடித்த பிற்பாடு 11ஆம் 12ஆம் அதிகாரத்திலே 2 காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, அந்த பட்டணத்திலே யார் யாரை குடியேற்ற வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆகவே சிலர் தாங்களாகவே வந்து அந்த பகுதியிலே குடியிருந்தார்கள். சிலருக்கு அங்கு சீட்டு போட்டு அங்கு அதன் அடிப்படையிலே குடியேற்றும்படியாக அங்கு வழிநடத்தப்பட்டார்கள். இதை இந்த பகுதியிலே காண முடிகிறது. அருமையானவர்களே, சிலருடைய வாழ்க்கையிலே அங்கே நெகேமியா 11ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே அவர்கள் காணி பூமியில் இருந்தார்கள், தங்கள் இனத்தாரோடு தங்கள் குடும்பத்தாரோடு இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் சீட்டு போடும்போது தங்களுடைய கம்ஃபர்ட் சோன், தங்களுடைய மகிழ்ச்சியான நிறைவான அந்த வாழ்வை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆகவே பழக்கமான இடம், பழக்கமான தங்களுடைய ஜனங்கள், பழக்கமான அந்த ஆறுதலான இடத்தை விட்டு செல்லுகிற நிலைப்பாடுக்கு அந்த சீட்டு போடுதல் தூண்டியது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மக்கள், ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற மக்கள், மிஸ்டரிகளாக நற்செய்தியாளராக அலைந்து திரிகிற மக்கள், போதக பிதாக்கள், இவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய திருப்பணிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு கோணத்தில் தங்களுடைய கம்ஃபர்ட் சோனை அவர்கள் தியாகம் பண்ணினவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலையிலே இந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்து கொள்ளுங்கள். இந்த திறந்து வைத்து கொள்ளும் பொழுது இந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே 3 விதமாக ஜனங்களை பிரிக்கலாம். ஒன்று என்னென்றால் தலைமைத்துவ ஜனங்கள், அதாவது மக்களை ஆண்டவருக்கு நேராக வசனத்து நேராக நடத்துகிற தலைவர்கள், அதாவது லீடர்ஷிப்ஸ் கிஃப்ட்ஸை பெற்றவர்கள், தலைமைத்துவ குணங்கள் பெற்ற மக்கள். எல்லாரும் தலைவர்களாய் மாற முடியாது, ஆனால் எல்லாரும் பின்பற்றுகளாய் மாறலாம். ஆனால் தலைவர்களாக மாற வேண்டும் என்றால் தேவன் ஒருவனை ஆரோனை போல அழைத்தால் ஒழிய அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. தலைமைத்துவ மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எவ்வளவோ குணங்களிலே, அணுகுமுறைகளிலே, மன தெளிவுகளிலே, திறமைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் 2வதாக இன்னொரு ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரென்றால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள், நிர்வாகம் பண்ணுகிறவர்கள். அதாவது அமைப்பு ரீதியாக, நிர்வாக ரீதியாக திறமை பெற்ற அந்த மக்கள் இருக்கிறார்கள்.
இது நெகேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9 இதை காண முடிகிறது. மூன்றாவது ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள், சர்விங் பீப்புள். அதாவது பாடகர் குழுவை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 12 எல்லாம் ஆண்டவருடைய தாளந்துகள் அல்லது வரங்களை பெற்று ஆண்டவருக்கென்று சேவை செய்கிற மக்கள். அருமையானவர்களே, நீங்கள் எந்த வகை மக்கள் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆராதனையிலே மிக முக்கியமானது ஆண்டவரை ஆராதிப்பது. மனிதர்களை ஆராதிக்கிறவர்கள் உண்டு, பொருட்களை ஆராதிக்கிறவர்கள் உண்டு, ஐஸ்வர்யத்தை ஆராதிக்கிறவர்கள் உண்டு, தங்களை ஆராதிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்கிறவர்கள் அங்கே உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஆராதனை குழுக்கள், அந்த பாடகர் குழுவினர் அவர்கள் ஒருவருக்கு நேராக ஒருவர் நின்று ஆராதித்ததை நெகேமியா 12ஆம் அதிகாரம் 24 பார்க்க முடிகிறது. இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் விளக்க விரும்புகிறேன். ஒன்று என்னவென்றால், த பர்பஸ் ஆஃப் த வர்ஷிப். ஆராதனையின் அந்த நோக்கம் என்ன? ஆராதனையை கடமைக்காக செய்வது உண்டு, பழக்க தோஷத்திலே செய்வதற்கு உண்டு, சபையின் கட்டுப்பாடுக்காக செய்வது உண்டு, பெற்றோருடைய நிர்பந்தத்துக்காக ஆராதனைக்கு செல்லுகள் உண்டு, தங்களுடைய வாழ்க்கையிலே சில வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி ஆராதிக்க செல்வது உண்டு. நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27 பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, அந்த ஆராதனை என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஆராதிக்கப்படுகிறது. இந்த நெகேமியா 11ஆம் அதிகாரம் 12 பார்த்தால், அந்த ஜனங்கள் அலங்கத்தை 52 நாட்கள் கட்டி முடித்த பிற்பாடு அந்த ஆராதனைக்காக அங்கே அந்த காரியங்களை செய்கிறார்கள். 12ஆம் அதிகாரத்திலே அந்த ஆராதனையை நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்களானால், ஒரு பக்கத்திலே அந்த அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நிலை, இன்னொன்று ஆண்டவரை ஆராதிக்கிற நிலைமை. அந்த பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த ஆராதனையின் நடுமை, இந்த பர்பஸ் ஆஃப் வர்ஷிப் என்னவென்றால், தேவனை ஆராதிக்கிறவருடைய நடுமைய கருத்து என்னவென்றால், தேவனை கனம் பண்ணுதலுக்கு சமம். அருமையானவர்களே, இந்த ஆராதனையிலே செலிப்ரேஷன், கொண்டாட்டம் உண்டு. இந்த ஆராதனையிலே டெடிகேஷன், அங்கே அர்ப்பணம் உண்டு. இந்த ஆராதனையிலே தேவனுக்கென்று ஒப்புவிக்கிற சப்மிஷன் உண்டு. இவைகளெல்லாம் ஆராதனையிலே மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால், இந்த நெகேமியா 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஆராதனை ஆலயத்தில் நடந்த வண்ணமாக அங்கு சொல்லப்படவில்லை. இந்த ஆராதனை ஒரு ஜெப ஆலயத்திலே சொல்லப்பட்டதாக சொல்லப்படவில்லை. இந்த ஆராதனையானது ஒரு வெளியே வனாந்தரத்தில் நடந்த சொல்லப்படவில்லை. எங்கே அலங்கம் கட்டினார்களோ அந்த அலங்கத்திலே அந்த மக்களை ஏற வைத்து அந்த ஆராதனை நடைபெறுகிறது. அருமையானவர்களே, இங்கே பாடலோடு, அங்கே நன்றி செலுத்தலோடு அங்கே ஆராதனை வருகிறது. சிலர் ஆராதனையை ஸ்டீரியோடைப், சொன்னதையே அல்லது செய்ததே செய்து கொண்டிருப்பார்கள். சிலர் ஆராதனையை உணர்ச்சி பூர்வமாக தேவ பிரசன்னத்தை அனுபவித்த வண்ணமாக அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த 12ஆம் அதிகாரத்திலே இந்த ஆராதனை ஒரு டெடிகேஷன், அதாவது அந்த அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நிலை, அந்த ஆராதனை இடமானது அலங்கத்தில் தான் அங்கு செய்யப்படுகிறது. ஏன் அலங்கத்தில் செய்யப்படுகிறது என்று சொன்னால், அங்கு தேவன் அங்கே ஆலயத்தை கட்டுவதற்கு கிருபை கொடுத்தார் என்பதை கனம் பண்ணுவதற்காக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, த பர்பஸ் ஆஃப் த வர்ஷிப், ஆராதனையின் நடுமையம் என்னவென்றால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆராதனையிலே உங்களை மகிமைப்படுத்தாதிருங்கள். ஆராதனையிலே மனிதரை மகிமைப்படுத்தாதிருங்கள். ஆராதனையிலே மற்றவர்கள் மேலே நம்முடைய கண்களை ஏறிட்டு பாராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆராதனையிலே ஒருவேளை தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்று எண்ணி அவரை கனம் பண்ணுவதற்காக ஆராதனை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால், எத்தனையோ பேர் ஆராதிப்பதற்கு உயிரோடு இல்லை, எத்தனை பேர் ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனையின் நடுமையம் என்னென்று சொன்னால், உண்மையாகவே நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆராதிக்கப்படுகிறோம்.
ரெண்டாவதாக த விட்னஸ் ஆஃப் ஒர்ஷிப் என்று சொல்கிறேன். இந்த அலங்கத்திலே இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் ஏறி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஒரு விசித்திரமான ஒரு காரியம். அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். அவர்கள் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேலும் வலதுபுறமாய் குப்பை மாட்டு வாசலுக்கு போனார்கள். இங்கு இப்படி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அருமையானவர்களே, அந்த இடத்திலே பாருங்கள், 31ஆம் வசனத்திலே யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேலே ஏற்றி வலது பக்கமாய் போகிற அந்த காரியத்திற்கு ஒரு வகுப்பினருக்கு அங்கே எஸ்ராவும், ஒரு குழுக்கு அங்கே நெகேமியாவும் அங்கே ஆராதிக்கிறார்கள். அதாவது ஒன்றுக்கு தலைமையாக எஸ்ரா, ஒன்றுக்கு தலைமையாக நெகேமியா அங்கு ஆராதிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஆராதனைக்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் அங்கே நடந்து போகிறார்கள். இது சுதந்திரிப்பதற்குரிய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. அந்த ஆராதனையை அவர்கள் ஏன் அந்த அலங்க சுவரிலே அதை செய்தார் என்றால் பல காரணங்கள் உண்டு. ஒன்று, தேவனுடைய அந்த உண்மை தன்மையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே உண்மையுள்ளவராயிருந்தார், நிகழ்காலத்திலே உண்மையுள்ளவராயிருந்தார், எதிர்காலத்திலே உண்மையுள்ளவராயிருந்தார். அலங்கம் இடிந்து நிந்தையாயிருந்தது. ஆண்டவர் தன்னுடைய காலத்தையும் கிருபையும் மனிதர்களை ஏற்படுத்தி அலங்கத்தை கெட்ட வைத்தார். அலங்கத்தை கெட்ட வைத்ததினாலே தேவனுடைய உண்மை தன்மையை மக்கள் காண வேண்டும் என்பதற்காக அலங்கத்திலே அவர்களை பிரபுக்களை ஏற வைத்து ஜனங்கள் அதை காணும்படி செய்தார் என்று சொன்னால் தேவனுடைய உண்மை தன்மையை அவர்கள் புரிய வேண்டும். ரெண்டாவதாக, தேவன் தங்களுக்கென்று பெரிய காரியங்களை செய்து முடித்தார் என்று சொல்லி தங்கள் சொந்த கண்ணாலே கண்டு துதிப்பதற்காக அந்த அலங்கத்திற்கு மேலாக பிரபுக்களை எடுத்து அலங்கத்தின் சுற்றிலும் மக்களை வைத்து ஆராதிப்பது தேவன் தங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்பதை கண்ணாலே கண்டுகொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அந்த அலங்கத்திலே அங்கே ஆராதித்தார்கள். அப்படியானால் அந்த அலங்கத்திலே ஆராதிக்கிறது த விட்னஸ் ஆஃப் வொர்ஷிப். நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை, என் தேவன் என்னுடைய ராஜா என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஆராதிக்கிறோம். நான் தேவனை ஆராதிக்கிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? எல்லாம் அவருடைய கையிலிருந்து வருகிறது. ஆகவே அதை நான் பெற்று அனுபவிக்கிறவன். அவர் எனக்கு எஜமான், எனக்குரிய எல்லாம் அவருக்குரியதை என்று உணர்வதற்காகத்தான் அவ்வாறு நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே முதலாவது சொன்னேன், த பர்பஸ் ஆஃப் வொர்ஷிப், தேவனை மைமைப்படுத்துவதற்காகவே ஆராதிக்கிறோம். ரெண்டாவது, விட்னஸ் ஆஃப் வொர்ஷிப், நம்முடைய ஆராதனையினுடைய சாட்சி என்ன? தேவனுடைய உண்மைத்தன்மை, தேவன் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்தோம் என்பதற்குரிய நன்றி காரியங்கள். மூன்றாவது, ஆராதனையின் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் வொர்ஷிப், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 47 பாருங்கள். ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேல் எல்லாரும் பாடகரும் வாசல் காவலாளரும் அன்றாட திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். த ரெஸ்பான்ஸ் ஆஃப் வொர்ஷிப், ஆராதனையினுடைய பதில் என்ன, அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆராதிக்கிறதனுடைய நடுமையும் என்ன? தேவனை மேன்மைப்படுத்துவது. ஆராதனுடைய சாட்சி என்ன என்பதை 2வது குறிப்பிலே சொன்னேன். மூன்றாவது, ஆராதனை ரெஸ்பான்ஸ் என்ன? நம்மையும் நமக்குரியதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. 12ஆம் அதிகாரம் 47 வசனம் சொல்கிறது, செருபாபேலின் நாட்களிலே மக்கள் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிறது, நாம் ஆண்டவருக்கு அருளுவது ஆராதனுடைய ரெஸ்பான்ஸ் ஆகும். ஆண்டவரை ஆராதித்தவர்கள் வெறுங்கையாக வந்ததாக திருமறையிலே வசனம் இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தங்களையே ஒப்பு கொடுத்து ஆராதித்ததை திருவசனத்திலே பார்க்கிறோம். மகதோனியா சபையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது
முதலாவது தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பிறகு தங்களை வழிநடத்தின ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். மூன்றாவது தங்களை வழிநடத்தின ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று உதாரத்துமாய் கொடுத்தார்கள், தகுதிக்கு தக்கதாய் கொடுத்தார்கள், மிஞ்சி கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு 3 காரியங்கள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் T என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். 3. முதலாவது டைம், ஆண்டவருக்கென்று நேரத்தை கொடுக்க வேண்டும். 2வது டேலண்ட்ஸ், ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகள் வரங்களை அவருக்கென்று பயன்படுத்த வேண்டும். 3வது ட்ரெஷர், அதாவது நம்முடைய ஐஸ்வர்யத்தை பணத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். நாம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவருடைய திருப்பணி நிச்சயமாய் நடைபெறும். நாம் கொடுக்கிறது ஆண்டவருடைய வசனத்தினுடைய கட்டளை, அது கடமை, அது ஒரு கிருபையாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த வொர்ஷிப், இந்த ஆராதனையுடைய பதில் என்ன? நம்மையும் நமக்குரியதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும், அதே சமயத்தில் தாளந்தை கொடுக்க வேண்டும், அதே சமயத்தில் நம்முடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ண அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு பின்னாலே ஐஸ்வர்யம் நிறைந்த சில பெண்கள் இருந்தார்கள். தங்கள் ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சிலர் தங்கள் தாளந்துகளினாலே ஊழியம் செய்தார்கள். மத்தை என்பவன் வரி வசூலிக்கிற மனிதன். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது தன் கரத்தை கொடுத்தான். கரத்தை கொடுத்தான் என்று சொன்னால் அந்த கரத்தை வைத்து மத்தை நற்செய்தி நூலை எழுதினான். அதே சமயத்தில் அந்த அருமையான மனிதன் தன்னுடைய வீட்டிலே தன் நண்பர்களெல்லாம் அழைத்து வந்து ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க வைத்தான். தங்கள் வீட்டை கொடுத்தான், தன்னை கொடுத்தான், தன் கரத்தை கொடுத்தான், தன் தாளந்தை கொடுத்தான். ஆகவே இன்றைக்கு அந்த மத்தையினுடைய பேர் நிலைத்திருக்கிறது. ஆண்டவருக்கென்று 5 அப்பங்கள் 2 மீன்களை கொடுத்த ஒரு சிறுவனுடைய அந்த சரித்திரம் இன்றைக்கும் திருமுறையில் இருக்கிறது. 2 வெள்ளிக்காசை கொடுத்த அந்த விதவையினுடைய சம்பவம் திருமறையிலே இன்றையும் நிலைத்திருக்கிறது. அவை த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த வொர்ஷிப் என்னவென்றால், உங்களை கொடுங்கள், உங்களுடைய வாழ்வை கொடுங்கள், உங்கள் நேரத்தை கொடுங்கள், உங்கள் தாளந்தை கொடுங்கள். ஆகவே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிப்பீர்களானால், எது புத்தி உள்ள ஆராதனை என்று சொன்னார், உண்மையாகவே நம்மையும் நம் சரீரத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து உண்மையாகவே தேவ சித்தத்தின் அடிப்படையில் அவரை ஆராதிக்கிறதே ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஆகவே தான் இந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரமானது ஆராதனைக்கும் நன்றி செலுத்துவதற்கும் நேரங்களை சொல்லப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்ப்போம். வேதம் வாசிக்க எவ்வளவோ இடம் கொடுக்கிறோம். ஒருவேளை நியூஸ் பேப்பரை வாசிப்பதற்கு எவ்வளவோ காலத்தை செலவழிக்கிறோம். வீணான உரையாடல்களை செலவழிப்பதற்கு எவ்வளவோ நம்முடைய பிரயாசங்களை செலவழிக்கிறோம். ஆடம்பரத்திற்கும் ஒருவேளை அநேக காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை பணத்தை எவ்வளவோ செலவழித்து விடுகிறோம். ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவரின் ஊழியன் என்கிற முறையிலே தாழ்மையாய் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை கனமெழுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையிலே நேரத்தை ஒதுக்குங்கள், நேரத்தை ஒதுக்கிங்கள். நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை ஆராதித்து பாருங்கள். அப்படி ஆராதிக்கிறவர்களாக மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே தான் 3 காரியங்களை சொன்னேன். த பர்பஸ் ஆஃப் வொர்ஷிப், ஆராதனையுடைய நடுமையும் என்ன? தேவனை கனம் பண்ணுவது. த விட்னஸ் ஆஃப் வொர்ஷிப் என்னவென்றால், நம்முடைய ஆராதனையினாலே அநேக சாட்சிகள் வருகிறது. 3வது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனையின் ரெஸ்பான்ஸ் என்ன? நம்மையும் நமக்குரியதையும் நமக்கு தேவன் கொடுத்ததை கையளிப்பதே ஆராதனையுடைய சரியான ரெஸ்பான்ஸ் ஆகும். நாம் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அநேக சமயங்களிலே ஆராதனையை குறித்து தவறாக எண்ணி பேசியிருக்கிறோம். எங்களை மன்னித்தருளும். ஆராதனையின் நடுமையும் எங்களை மைமைப்படுத்துவதல்ல, தேவனை மைமைப்படுத்துவது என்று கற்றுக்கொண்டீர். ஆராதனை மூலமாய் எங்களுடைய சாட்சி, எங்களுடைய விசுவாசத்தின் தன்மை வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டோம்.
ஆராதனையுடைய ரெஸ்பான்ஸ் பதில் என்னவென்றால் எங்களையும் எங்களுக்குரியதையும் ஆண்டவருக்கு கொடுப்பது என்பதை புரிந்து கொண்டோம். எங்கள் நேரத்தை, எங்கள் தாளந்தை, எங்கள் ஐஸ்வர்யத்தை உமக்கென்று கொடுக்க பலந்தாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.